குறைவின்றி குழந்தையாக வெளியே
அகமகிலோ. நான் பாடும்போது என்னுதடு எம்பீரித்து மகிழோ. மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிலோ. கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீ. நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீ. இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீ. பராமரிக்கிறது அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே தருவது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உனக்கு என்ன செய்வேன் தெரிவேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உனக்கு தருவேன். அப்போ அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை வளரும்போது அந்த பிள்ளைக்கு மற்றவங்க யாரும் அதுக்கு தேவையானவைகளை என்ன செய்யறதில்லைன்னா கொடுக்கறதில்லை. அதுக்கு தேவையான சுகம், அதுக்கு தேவையான வளர்ச்சி, அதுக்கு தேவையான பலன், அதுக்கு தேவையான ஆரோக்கியம், அதுக்கு தேவையான ஆகாரம், அதுக்கு தேவையான அத்தனை விதமான தேவைகளையும் யாரே கொடுக்குறாருன்னா கர்த்தரே அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார். அப்போ எந்த காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் நம்மை பராமரிக்க விரும்புகிறார்? கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பராமரிக்கிறாரா? நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே இன்னைக்கு நமக்கு தருகிறாரா அப்படின்னு இந்த காலை வேளையில் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு குழந்தையா தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும், அதுக்கு எந்த நிமிஷத்தில் என்ன தேவையோ, எந்த வினாடியில் என்ன தேவையோ, எந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அத்தனை விதமான காரியங்களையும் வேற யாரையுமே செய்ய விடாமல் கர்த்தரே என்ன செய்கிறார்? அந்த குழந்தைக்கு கர்த்தரே என்ன செய்கிறார்னா எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து பராமரிக்கிறார். வேற எந்த மனுஷனும் அதுக்கு என்ன செய்யறதில்ல. அந்த பிள்ளையுடைய அப்பாவோ, அந்த பிள்ளையுடைய அம்மாவோ, அந்த பிள்ளையுடைய சொந்த பந்தங்களோ யாருமே என்ன செய்யறதில்லைன்னா அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான உதவிகளையுமே செய்யாமல் கர்த்தரே என்ன செய்கிறார்னா அந்த பிள்ளைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அது உருவான நாள் முதற்கொண்டு இது வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ அந்த பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரே என்ன செய்கிறார்னா கொடுத்து பராமரிக்கிறார். அதான் இந்த காலையில் நமக்கு சொல்கிறது, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உனக்கு என்ன செய்வேன்? நானே உனக்கு செய்வேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உனக்கு செய்வேன். அதான் அந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உனக்கு செய்வேன். நானே உனக்கு வேறு யாரையும் செய்ய விட மாட்டேன். வேறு யாரும் செய்யவும் கூடாது. நானே உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியில் நீ வாழ்வதற்கு எந்த நிமிஷத்தில், எந்த வினாடியில், எந்த மணி நேரத்தில் என்ன தேவையோ
எப்படிப்பட்ட காரியம் தேவையோ, என்ன அவசியமோ, என்ன பிரயோஜனமோ, தேவைப்படும் போது சுகம், தேவைப்படும் போது பலன், தேவைப்படும் போது ஆகாரம், தேவைப்படும் போது ஆசீர்வாதம். ஸோ எந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் நானே உனக்கு என்ன செய்வேன், நானே உனக்கு செய்வேன். எப்படி நீ தாயின் கருவறையில் இருக்கும்போது, அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எல்லா விதமான தேவையும் நானே உனக்கு சந்திச்சினோ, அதே போல் இன்றைக்கு என்ன செய்ய விரும்புகிறேன்னா, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உனக்கு செய்ய விரும்புகிறேன், நானே உனக்கு தர விரும்புகிறேன். அப்போ எது வரைக்கும் இதை கத்த தருகிறார்? இப்போ நானே உனக்கு தருவேன் அப்படின்னா, அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் கத்தரே கொடுக்குறாரு. இந்திய காலகட்டத்தில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களும் நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு செய்தி உங்களுக்கு பேசியிருக்கேன். பட்டு இன்றைக்கி அதை பேச கத்தர் ஏவுறதுனால அதை நான் சொல்கிறேன். அப்போது தேவ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருவரும் நம்ம என்ன யோசிக்கணும், அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு தேவையான சுகத்தை கத்ததானே கொடுத்தாரு, பலத்தை கத்ததானே கொடுத்தாரு, என் தேவைகளை கத்ததானே கொடுத்தாரு, வேறு யாரையுமே செய்யறதுக்கு ஆண்டவர் விடலை. அப்போ ஆண்டவரே செஞ்சாருன்னா, இன்றைக்கி ஆண்டவர் என்னை 100% என்னை பராமரிக்கிறாரா? எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனே எனக்கு கொடுக்கிறாரா? எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனே எனக்கு கொடுக்கிறாரா அப்படின்னு என்ன செய்யணும்னா, நம்ம கவனித்து பார்க்கணும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறாரா? அப்போ அன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தேவைப்படும் போது தேவையானதை நாம் கேட்காமலேயே நமக்கு கொடுத்து நம்மளை பராமரித்த ஆண்டவர், இன்றைக்கு நம் தேவைகளை நம்ம கேட்டாலும் நமக்கு கிடைக்கிறதா? நம்ம கேட்குறத ஆண்டவர் நமக்கு தருகிறாரா? நம்ம கேட்குறத கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரா? அப்போ நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு பராமரிக்கிறாரா? கர்த்தர் தான் இன்னைக்கு நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை பராமரிக்கிறாரா? அப்படின்னா ஏன் இன்னைக்கு பராமரிக்க விரும்பலை? இன்னைக்கு ஆண்டவர் சிலர தேவன் பராமரிக்கனால முடியாது அப்படின்னு தீர்க்கமாக சொல்லுகிறதை நாம் வேதத்திலே கவனித்து பார்க்க முடியும். அது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை சிலர் அதை விளங்கி கொள்ளுகிறோம், சிலர் அதை என்ன செய்யறது இல்லைன்னா அதை விளங்கிக் கொள்கிறது இல்லை. உன்னை பராமரிக்க என்னால் முடியாது, உன்னை பராமரிக்க என்னால் இனி முடியாது, இது வரைக்கும் உன்னை பராமரிச்சுட்டேன், இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, உன்னை பராமரிக்க என்னால் முடியாது அப்படின்னு ஆண்டவன் நம்மை பார்த்து என்ன சொல்லிடக்கூடாதுன்னா சொல்லிடக்கூடாது. எப்போ சொல்லுவார், எது வரைக்கும் நம்மளை பராமரிப்பார், எப்போ நம்மளை பராமரிக்க முடியாது, இனி ஒன்றுமே உன்னை பராமரிக்க என்னால் முடியாதுன்னு எப்போ சொல்லுவார்? ஒரே ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வேகமாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்புவோமானால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்புவோமானால், 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3வது வசனத்தை நாம் வாசித்தால், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தைகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அப்புறம் அதை ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பீசேனும் கீழும் பூசி அதை பிள்ளையை கிடத்தி நதியோரமாய் நாணல் கொள்ளி வச்சுட்டா. என்ன சொல்லிவிட்டாங்க? இதுக்கு மேலே உன்னை என்ன செய்ய முடியாது, என்னால் பராமரிக்க முடியாது. இதுவரைக்கும் அந்த குழந்தைய மோசேனுடைய அம்மா என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த மோசனுடைய அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. அந்த பிள்ளைய மோசனுடைய அம்மா யோகபேத் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா அம்ராம், அந்த மோசனுடைய அம்மா பெயர் யோகபேத்து, அப்பா பெயர் அம்ராம்.
அம்ராமுக்கும் யோகவேத்துக்கும் பிறந்த 3வது குழந்தை தான் யார்? மோசே. ஸோ இந்த மோசேயை அவங்க தாய் என்ன செய்கிறான்? இது வரைக்கும் என்ன செஞ்சேன்? உன்னை பராமரித்தப்பா, இதுக்கு மேலே உன்னை என்ன செய்ய முடியாது, என்னால் பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய தெருவில் விடுறதையோ இல்லை ததியில் விடுறதையோ காகமத்தை என்ன சொல்லிட்டான்? எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டான். இனிமேல் என்ன செய்ய முடியாது, உன்னை என்னால் பராமரிக்க முடியாது அப்படின்னு. மோசனுடைய தாய் மோசையை பராமரிக்க முடியாதுன்னு சொன்னதை போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தோம், உன்னை என்னால் பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தெருவில் விட்டுறக்கூடாது. மோசை அம்மா எங்கே விட்டுட்டா அப்படின்னா தெருவில் விட்டுட்டாங்க இல்லையா? மோசோடைய அம்மா மோசை எங்கே விட்டுட்டாங்க? நதியில் விட்டாங்க. அதை நான் என்ன சொல்கிறேன், நதினா என்ன அர்த்தம்? கேட்பாரற்று எனக்கு யார் வேணாலும் அந்த குழந்தைய எனக்கு அதை பிள்ளை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னா தெருவில் விட்டுருவேன். அதை நதியில் விட்டதுன்னா தெருவில் விட்டுருவேன்னு சொல்கிறவளு தான். அப்போ இனியும் என்னை பராமரிக்க முடியாது, என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்மளை தெருவில் ஆண்டவர் விட போகிறாருன்னு அர்த்தம். நம்மளை தெருவில் ஆண்டவர் விட போகிறார். தெருவில் விட்ட என்ன கிடைக்காது? எதுவுமே என்ன செய்யாது, கிடைக்காது. யாராவது அனுதாபப்பட்டு அதுக்கு மேலே ஏதாவது கொடுத்தா தானே ஒழிய மற்றப்பட்டுக்கு உன்னை என்ன செய்ய முடியாது. உனக்கு தேவையான நேரத்தில் உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதுவெல்லாம் இது வரைக்கும் என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா உனக்கு நான் கொடுத்தேன். எப்போ பால் வேணும் அப்போ கொடுத்தேன், எப்போ தண்ணி வேணும் அப்போ கொடுத்தேன், எப்போ உனக்கு உறக்க வேணும் அப்போ நான் கொடுத்தேன். உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் நானே உனக்கு என்ன செஞ்சேன், நானே உனக்கு செஞ்சேன். ஆனால் இனிமே என்ன செய்ய முடியாது அப்படின்னா என்னால் உன்னை பராமரிக்க முடியாதுன்னு சொல்லி மோசனுடைய அம்மா யோகபேத் மோசையை தெருவில் விட்டதை போல கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து இனி உன்னை பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை எங்கே விட்டுறக்கூடாதுன்னா தெருவில் விட்டுடக்கூடாது. எங்கே விட்டுறக்கூடாது? தெருவில் விட்டுடக்கூடாது. தெருவில் விடாத அளவுக்கு நாம் நடந்து கொண்டோமானால் நிச்சயமாக தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? தெருவில் கர்த்தர் விட மாட்டார். தெருவில் கர்த்தர் நம்மளை விட மாட்டார். எது வரைக்கும் அவனை பராமரித்தார் அப்படின்னா பைபிள் சொல்லுது 3 மாதம் வரைக்கும் அந்த பிள்ளையை என்ன செஞ்சான்னா பராமரித்தான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? 3 மாதம் வரைக்கும் என்ன செஞ்சா? பராமரித்தாள் அப்படின்னு. நீங்கள் எழுத்து பிரகாரமாக பார்த்தீங்கன்னா பிள்ளை எப்போ 3 மாதம் வரைக்கும் என்ன செய்யணும்னா அது வானத்தை மட்டும்தான் பார்த்துக்கணும் இருக்கும். எந்த பிள்ளை? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை 3 மாதம் வரைக்கும் அதை எதை பார்க்காதுன்னா இந்த பூமியை பார்க்காது, சைடில் பார்க்காது. என்ன பார்க்காது? சைடில் பார்க்காது. சைடில் பார்த்தா கர்த்தர் கைவிட்டுருவார். சைடில் பார்த்தா கர்த்தர் கைவிட்டுருவார். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் கைவிடுவாரா அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த அடையாளம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 29வது வசனமும் 30வது வசனமும் வாசிங்க. 29, 30. அப்பொழுது ஆண்டவர் வா என்று இப்போ பேதுரு ஆண்டவரை கேட்குறார், நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? பேதுரு ஆண்டவர் கேட்குறார். பேதுருக்கு ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லும் போது பேதுரு என்ன செய்ய கடல் மேலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து எப்போ கர்த்தர் கைவிடுவார்? நேராக பார்க்கறத விட்டுட்டு சைடில் பார்த்தார். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு எந்த அப்படின்னு நினச்சி அவர் பார்வை என்னாகி போச்சுன்னா மாறி போச்சு. அவர் பார்வை என்னாகி போச்சு. இப்போ நேராக ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் என்ன செஞ்சார்? காற்றும் கடலும் எங்கே இருந்துச்சுன்னா அவர் காலுக்கு கீழே இருந்துச்சு. யாரை பார்க்குற வரைக்கும்? ஆண்டவரை நேராக ஆண்டவரை பார்த்துன்னு இருக்கிற வரைக்கும் காற்றும் கடலும் என்ன இருந்துச்சுன்னா அவர் காலுக்கு கீழே இருந்துச்சு. ஆனால் அவர் பார்வை என்னைக்கு கர்த்தரை பார்க்காம சைடில் பார்க்க ஆரம்பித்தாரோ, என்னைக்கு சைடில் பார்க்க ஆரம்பித்தாரோ அன்றைக்கு பார்த்தா இதுவரைக்கும் காத்த ஆண்டவர் இனி உன்னை பராமரிக்க மாட்டேன்னு கைவிட்டுட்டார். அப்போ ஒரு குழந்தைனுடைய அனுபவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் அது எப்படி பார்க்காது? எந்த சைட்லேயும் பார்க்காது. எந்த சைட்லேயும் பார்க்காது. இன்றைக்கி குறுக்கு வழி அது தேடாது. என்ன வழி தேடாது? சைடு வழினா குறுக்கு வழின்னு அர்த்தம். என்ன வழி? குறுக்கு வழின்னு அர்த்தம். எந்த பிள்ளை குறுக்கு வழியை தேடுதோ, எந்த நபர் குறுக்கு வழியில் போகிறோமோ,
குறுக்கு வழியை தேடி குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி குறுக்கில் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த பிள்ளைய கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருன்னா பராமரிக்கவே மாட்டார். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், குறுக்கு வழியில் முன்னேறணும். குறுக்கு வழினா புரியுது இல்லையா? அது நியமிக்கப்படாத ஒன்றில் நான் என்ன செய்யணும்? நான் பெறணும். எனக்கு நியமிக்கப்படாத ஒன்றை நான் வாங்கணும், ஒன்றை பெறணும், ஒன்று இருக்கணும், ஒன்று போகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் நமக்கு நியமிக்கப்படாத ஒன்றை நாம் செய்து நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மளை பராமரிக்காமல் விட்டுருவார். அதுதான் சைடு பார்வை. அது என்ன பார்வை? சைடு பார்வை. இன்றைக்கி சைடில் பார்க்காம அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு? 3 மாதம் வரைக்கும் மோசையோட தாய் என்ன பண்ண? யோகா பற்றி என்ன செஞ்சாங்க? அந்த குழந்தைய பராமரித்தாங்க. 3 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைய அழகாக பராமரித்தாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க? இனி உன்னால் பராமரிக்க என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா முடியாது அப்படின்னு கேட்டால் அவன் இப்போ என்ன பார்க்குறான்? 3 மாதம் வரைக்கும் எப்படி தான் பார்த்தான்னா அவன் என்ன மட்டும் தான் பார்த்தனும் தான். இப்போ அவன் எப்படி பார்க்க ஆரம்பிச்சு 3 மாசத்துக்கு பிறகு எப்படி குழந்தை பார்க்க ஆரம்பிக்கும்? சைடில் பார்க்க ஆரம்பிக்கும். என்ன பார்க்க ஆரம்பிக்கும்? ஒரு குழந்தைனுடைய அனுபவத்தை பார்த்தா எழுத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சொல்கிறேன் ஆவியின்படி சொல்ல எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் போட்டிங்கன்னா அப்படியே கிடக்கும். எப்படி? இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று என்ன செய்யாது, ஒன்றும் திரும்பாது. அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே கிடக்கும். அப்படியே என்ன செய்யணும்? கிடக்கும். அது என்ன செய்யாது? எந்த சைட்லேயும் பார்க்காது. இன்னைக்கு சைடு பார்வை வந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை பராமரிக்க மாட்டார். அப்போ என்ன பார்வை வரக்கூடாது? சைடு பார்வை வரக்கூடாது. சைடு பார்வை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சைடு பார்வை குறுக்கு வழியை தேடக்கூடாது. குறுக்கு வழியை தேடினா கர்த்தர் உன்னை கைவிட்டுருவார். கர்த்தர் பராமரிக்காத விட்டோன்னா கர்த்தர் உன்னை தெருவில் விட்டுருவார். அவ்வளோதான். இன்னைக்கு தெருவில் நம்மளை கர்த்தர் விடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். எங்கே விடக்கூடாதுன்னு? நம்மளை தெருவில் விடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்மளை தெருவில் விடாமல் இருக்கிறன்னா குறுக்கு வழியை தேடாத. அங்கே இங்கே என்ன செய்யாத? சைடில் பார்த்தேன்னா கர்த்தர் கைவிட்டுவார், முழுகி போயிடுவேன். என்ன செஞ்சு போயிடுவேன்? முழுகி போயிடுவேன். பேதுரு ஒரே ஒரு பார்வை பார்த்தார். எங்க பார்த்தாரு? சைடில் பார்த்தார். என்ன செஞ்சாரு? அடுத்த செகண்ட் கர்த்தர் கைவிட்டார். குறுக்கு வழியை தேடாத, குறுக்கு வழியில் போகாத, குறுக்கு வழியை சம்பாதிக்க நினைக்காத, குறுக்கு வழியில் எந்த விதப்பாலும் குறுக்கு வழியில் போகாத. உனக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு பாதை இருக்குது. நீ என்ன செய்யணும்னு ஒரு காரியம் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னு என்ன இருக்குது? ஒரு காரியம் இருக்குது. நாம் என்ன செய்யணுமோ அதை மாத்திரம் செய்து கொண்டு போவோமானால் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருப்பார்? நம்மை தேவன் பராமரிப்பார். எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த காரியமும் இல்லாமல் தேவையான நேரத்தில் தேவையானதை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை என்ன செய்வார்னா நம்மளை பராமரிச்சுக்கிட்டே போவார். ஒரு குறைவும் உனக்கு இருக்காது. எப்போ பராமரிக்க மாட்டேன்னு சொல்லுவாருன்னா தேவனை பார்க்கறத விட்டுட்டு எப்படி பார்க்காத? சைடில் பார்வை என்ன பண்ணாத? திருப்பாத. சைடில் என்ன செய்யாத? பார்க்காத. குறுக்கு வழியை தேடாத. குறுக்கு வழியில் போகாத. சைடு வழியெல்லாம் நமக்கு வேண்டாம். என்ன வழி இருக்கு? நேர் வழி இருக்குது. நமக்கு என்ன வழி? நேர் வழி. எலியாசர் கேட்டால் சொல்லுவார், ஆண்டவரே என்னை எப்படி நடத்தி வந்தீங்க? சந்தா நடத்தி வந்தீங்கன்னு அவர் சொல்லலை. சந்தா என்ன நடத்தினீங்க? குறுக்கு வழியில் நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லலை. எலியாசரை கேட்டால் சொல்லுவா, என்னை எப்படி நடத்தி வந்தீங்க? தலை குனிந்து, அந்த எலியாசர் தலை குனிந்து பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரர் கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தார். எப்படி நடத்தலை? என குறுக்கு வழியில் ஆண்டவர் நடத்தலை. இன்னைக்கு தேவன் ஒரு மனுஷன் எப்படி நடத்த மாட்டாரு? குறுக்கு வழியில கர்த்தர் நடத்த மாட்டாரு. நேர் வழியா தான் கர்த்தர் நடத்துவார். நடத்துவாரே ஒழிய குறுக்கு வழியில என்ன செய்ய மாட்டாரு. ஒரு நாள் கர்த்தர் எலியாசர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, என்னை நேர்வழியாய் நடத்திட்டு வந்தீங்க, என்னை நேர்வழியா என்ன செஞ்சீங்க? நடத்தினீங்க. என்னை குறுக்கு வழியில் என்ன செய்யல? நீங்க என்ன நடத்தலை. என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த எங்கள் எஜமானுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்?
என் எஜமானுடைய மகனுக்கு நான் திருமணம் முடிக்கணும். எப்படி பார்க்கணும்? நான் குறுக்கு வழியில் போய் பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்? என் ஆண்டவர் என்னை நேர்வழியாய் நடத்திட்டு வந்தார். அப்போ தேவன் நம்மள ஒரு மனுஷனை எப்படி நடத்த விரும்புகிறாரு? நேர்வழியாய் நடத்த விரும்புகிறார். மோசேயின் பார்வை ஒரு மகா பெரிய தலைவனாக மாறப்போகிறவர் தான், ஒரு பெரிய தலைவராக இருக்க போகிறவர் தான். அந்த பெரிய தலைவராக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் நம்முடைய பார்வைகள் சரியாக இருக்குமானால், நம்முடைய பார்வை சரியா இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் பராமரிக்காமல் விட மாட்டார். நம்முடைய சரியான விதத்தில் கர்த்தர் பராமரிப்பார். எப்போ? நம்முடைய பார்வை சரியாக இருந்தால். நம்முடைய பார்வைகள் சரியாக இருக்கணும். நம்ம பார்வை சரியில்லாமல் குறுக்கு வழியில் பார்த்து, சைடு வழியில் பார்த்து, இந்த பக்கம் பார்த்து, அந்த பக்கம் பார்த்து, இந்த பக்கம் நுழைஞ்சு, அந்த பக்கம் நுழைஞ்சு, ஏதோ ஒரு சந்தா நுழைஞ்சு, ஏதோ டிராஃபிக்கில் இந்த டூ வீலர் நுழைஞ்சு போவான் பார், அந்த மாதிரி நுழைஞ்ச பாம்பு நுழையிற மாதிரி என்ன பண்ணாத. அப்படி பாம்பு தான் என்ன செய்யும் அப்படின்னா வளைஞ்சு போகும். பாம்பு தான் என்ன செய்யும்? அப்படி வளைஞ்சு போகும். பாம்பு தான் வளைஞ்சு போகுமே தவிர மற்ற வளைஞ்சு போகாது. மற்றதெல்லாம் நேராக போகும். அதான் பாம்பை பார்த்தா மொத்தமாக போட்டு தள்ளிடுறான். மற்ற எந்த மரமும் என்ன செய்யதில்லை, அப்படி வளைஞ்சு போகிறதில்ல. என்ன செய்து போகிறதில்ல? வளைஞ்சு போகிறதில்ல, குறுக்க போகிறதில்ல. ஆனால் பாம்பு தான் என்ன செய்யும்? அப்படி வளைஞ்சு போகும். பாம்பு தான் வளையும். பாம்பு தான் வந்து குறுக்க போகும். எங்கே சந்து கிடைக்குது, எங்கே குறுக்கு கிடைக்குது, எங்கே சந்து கிடைச்சா உள்ள நுழைஞ்சிடும். எது? பாம்பு தான் அப்படி சந்து கந்தா உள்ள நுழையுமே தவிர வேற எதுவும் உள்ள நுழையாது. குறுக்கு வழியை இன்னைக்கு தேடாத. அப்போ அந்த பிள்ளை இதுக்கு எப்படி பார்க்க ஆரம்பிக்குது? 3 மாதம் வரைக்கும் நேராக பார்த்த பிள்ளை 3 மாதத்துக்கு பிறகு எப்படி பார்க்க ஆரம்பிக்குது? சைடில் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பார்க்க ஆரம்பிச்சிச்சு? அந்த குழந்தைய கவனித்து பார்த்தீங்கன்னா அப்படி சைடில் பார்க்க ஆரம்பிக்கும். என்ன பார்க்கும்? சைடில் பார்க்க ஆரம்பிக்கும். பார்வை திரும்பிச்சுன்னா கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவார், பராமரிக்க மாட்டா. அப்போ நம்ம பார்வை ரொம்ப அதான் 30ஆம் வசனம் படித்தோம். எப்படி படித்தோம்? காற்று பலமாக இருக்கிறதை கண்டு. எப்படிப்பா தெரிஞ்சு காற்று இருக்குது? அது கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். காற்று எப்படி அடிக்குது? பெருசாக அடிக்கிறத பார்த்தேன். எப்படி பார்த்தேன்? நீ கத்தை தானே பார்த்த. நீ எப்படி காற்றை பார்த்த? அது ஒரே ஒரு செகண்ட் தான். கர்த்தரை விட்டுட்டு எப்படி பார்த்தேன்? சைடில் பார்த்த நிலைமை என்ன? அப்படியே முழுகி போயிட்டேன். திரும்ப எப்படி மேலே வந்தீங்க? ஐயான்னு என் பார்வை என்ன பண்ணிட்டேன்? சரிப்படுத்தினேன். அப்போ தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? என்னை தூக்கி விட்டார், என்னை பராமரித்தார். அப்போ பார்வையை சரிப்படுத்திட்டா கர்த்தர் நம்மளை பராமரிப்பார். பார்வையை சரிப்படுத்து. எப்படி சரிப்படுத்து? நேராக பாரு. நேர என்ன செய்? பாரு. குறுக்கு வழியில் பார்க்காத, குறுக்கு வழியில் போகாத. குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. இல்லையா? நீதிமொழியில் வசனம் உண்டு, துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம் முடிவிலே அங்கீகாரம் பெறாது. நீதிமொழி 20 தான் நினைக்கிறேன். துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் முடிவிலே அங்கீகாரம் பெறாது அப்படின்னு ஆரம்பத்திலே. நீதிமொழி 20:21 ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதமா இருக்காது. மோசே உனக்கு சைடில் பார்க்கறது உனக்கு என்னவா இருக்காது? ஆசீர்வாதமா இருக்காது. நீ என்னைக்கு பார்வை சைடில் வந்துச்சோ அன்னைக்கு கர்த்தரும் கைவிட்டாரு. முன்னாடி தான் நிற்கிறாரு. ஆனால் முன்னாடி நிற்கிற ஆண்டவர் என்ன செய்ய முடியல? காப்பாற்றுறதுக்கு விரும்பல. முழுகிட்டு போறாரு. ஐயோ அப்படின்னு திரும்ப அந்த பார்வையை சரி பண்ண பிறகுதான் பேதுருவை தேவன் என்ன செய்ய முடியுது? பராமரிக்க முடியுது. அவருக்கு தேவையான உதவியை கர்த்தரே செய்ய முடியுது. அவனுக்கு தேவையான உதவியை தேவனே செய்ய முடியுது. அப்போ நமக்கு தேவையான உதவிகளை கர்த்தரே செய்யணும்னா எப்படி பார்க்காத? சைடில் பார்க்காத, கர்த்தரை மட்டும் பாரு. சரியாக பாரு, கர்த்தரை பாரு. நேர் வழியில் பாரு, குறுக்கு வழியில் போகாத. குறுக்கு வழியில் போனால் கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? கைவிட்டுருவாரு. இது முதல் பார்வை. என்ன பார்வை அப்படின்னு பார்த்தா சைடு பார்வை. என்ன பார்வை? மோசைக்கு வந்த பார்வை என்ன பார்வை? இந்த 3 மாசத்து பிறகு குழந்தை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும்? சைடில் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிடும். 3 மாதம் வரை எப்படி தான் இருக்குன்னா போட்ட மாதிரியே கிடக்கும். யானையில் போட்ட மாதிரியே கிடக்கும். தரையில் போட்ட மாதிரி கிடக்கும். அப்படி மல்லாக்கா தான் போடுவாங்க. எதை? 3 மாதம் வரைக்கும் குழந்தை எப்படி போடுவாங்க? மல்லாக்கா தான் போடுவாங்க. எந்த குழந்தை என்ன செய்ய மாட்டாங்க? கவித்து போட மாட்டாங்க. யாரு தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி போடுவாங்க? மல்லாக்கா தான் போடுவாங்க. இல்லையா? மல்லாக்கா தான்
போடுவாங்க. அது போட்டது எப்படி இருக்கும்? முதல் பார்வை என்ன செய்யலாம், அது பார்வை என்ன செய்யாது, மாற்றாது, அப்படி நேராக பார்த்துக்கிட்டு இருக்கும். எது? குழந்தை. ரெண்டாவது அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அம்மா எங்கே வச்சாங்களோ அதே இடத்துல இருக்கும். குழந்தை முதல்ல என்ன செய்யும்? 3 மாதம் வரைக்கும், 3 மாதத்து பிறகு யோகா பற்றி என்ன சொல்லிட்டாங்க? 3 மாதத்து பிறகு யோகா பற்றி என்ன சொல்லிட்டாங்க? 3 மாதத்து பிறகு யோகா பற்றி என்ன சொல்லிட்டாங்க? 3 மாசத்து பிறகு யோகா பற்றி என்ன சொல்லிட்டாங்க? யோகா பற்றி யாரு? மோசேவுடைய அம்மா பேர் தான் யாரு? யோகபேத். மோசேவுடைய அம்மா யோகபேத் என்ன சொல்லிட்டாங்க? மோசே, இதுக்கு மேலே உன்னை என்ன செய்ய முடியாது, என்னால் பராமரிக்க முடியாதுன்னுட்டாங்க. கேட்கணும், ஏன் அம்மா 3 மாதம் வரைக்கும் பராமரிச்சிங்கல்ல, ஏன் பராமரிக்க முடியாது? அது என்னன்னா, 3 மாதம் வரைக்கும் பார்வை எப்படி இருந்துச்சு? சரியாக இருந்துச்சு, நேராக இருந்துச்சுப்பா. இப்போ எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்? சைடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், சைடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்னால் என்ன செய்ய முடியாது? உன் பார்வை என்னைக்கு சைடில் மாறிச்சோ, இதுக்கு மேலே உன்னை பராமரிக்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டாவது குழந்தை என்ன செய்யும்? அம்மா எங்க வைக்கிறாங்களோ அதே இடத்துல அந்த குழந்தை என்ன செய்ய இருக்கும்? 3 மாசம் வரைக்கும் அம்மா ஒரு குழந்தைய எங்க வைக்கிறாங்களோ தரையில போட்டாங்கன்னா அதே இடத்துல இருக்கும். என்ன செய்யாது? அது 1 இன்ச்சு கூட என்ன செய்யாதுன்னு வராது. ஆனால் 3 மாசத்து பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அந்த பிள்ளை அந்த வீடு முழுசு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக ஒரு குழந்தைய பற்றி சொல்கிறேன் இல்லையா? அந்த குழந்தை முதல்ல என்ன செய்யும்? அப்படி பார்த்தா நேராக பார்த்துருக்கு, அந்த பார்வை என்ன செய்யாது? திருப்பாது. ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு அந்த பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த பார்வையை திருப்ப ஆரம்பிக்கும். பார்வையை திருப்ப ஆரம்பிக்கும். பார்வையை திருப்புறது மட்டுமல்ல, ரெண்டாவது என்ன செய்யும்? அது அங்கே இங்கே அசைய ஆரம்பிச்சிடும். அங்கே இங்கே என்ன செய்யும்? அசைய ஆரம்பிச்சிடும். ஆனால் 3 மாதம் வரை எப்படி இருக்குது? அம்மா எங்கே வச்சாங்களோ அதே இடத்துல இருந்துச்சு. அம்மா எங்கே வச்சாங்களோ அதே இடத்துல இருந்துச்சு. ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு இந்த குழந்தை அம்மாவில் என்ன செய்ய முடியலன்னா, வச்ச இடத்துல இல்லை, இது வீட்டையே என்ன செய்யுது அப்படின்னா ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது என்ன செய்யல? வச்ச இடத்துல அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டிருக்குது? இருக்க மாட்டிருக்குது. அதனால சொன்னார், எப்பா நான் கர்த்தரால நாட்டப்பட்டவர்கள் தான் பிரகாரத்தை என்ன செய்ய முடியும்? செழிக்க முடியுமே ஒழிய பிடுங்கி பிடுங்கி நடுகிற மாதிரி என்ன செய்ய முடியாது? என்னால் செழிக்க வைக்க முடியாது. என்ன செழிக்க வைக்க, என்ன பராமரிக்க முடியாது. எப்போ பராமரிப்போம்? எந்த செடியை பராமரிக்குமோ? இப்போ நட்ட அந்த செடிகள்லாம் நட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த செடி நட்ட இடத்துல இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியுது? அந்த மரத்தை, அந்த செடியை நம்ம பராமரிக்க முடியுது இல்லையா? இப்போ செடி என்ன செய்யுது? வச்ச இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த செடியை நம்ம என்ன செய்கிறோம்? அதை பராமரிக்கிறோம். அது என்ன பண்ணுது? வாடி இருக்குதா? ஏதாவது தாக்கம் இருக்குதா? ஏதாவது நோய்வாய்ப்படுதா? அதுக்கு தண்ணி தேவைப்படுதா? உரம் தேவைப்படுதா? பாதுகாப்பு தேவைப்படுதா என்பதை எப்போ பார்க்குறோம்? எந்த மரத்துக்கு பார்க்குறோம்? நச்ச இடத்திலே இருக்கிற மரத்தை தான் பார்க்குறோம் இல்லையா? ஒரு மரம் பார்க்குது, இல்லை இல்லை நான் என்ன செய்ய மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேன், இங்கேருந்து 4 ஸ்டெப்பு தள்ளி நான் பக்கத்தில் போய் இருக்கிறேன், இன்னும் 2 ஸ்டெப்பு தள்ளி நான் இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் இருக்கிறேன், இன்னும் நான் தள்ளி இன்னும் கொஞ்சம் பக்கமாக இருக்கிறேன். இப்படி ஒரு மரம் ஒவ்வொரு நாளும் தள்ளி 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 போயினே இருந்துச்சுன்னா இந்த மரத்தை ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நம்ம ஒரு நாள் பராமரிக்க முடியாது. ஒரு நாள் பராமரிக்க முடியாது. இப்போ ஆதாமை பராமரிக்க ஆண்டவர் வராரு. ஆதாமை பராமரிக்க ஆண்டவர் வரார் இல்லையா? ஆதாம் இருக்கிற இடத்துல போய் பராமரிக்க விரும்பல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எங்க போய் பராமரிக்கிற விரும்புறாரு? இப்ப ஆண்டவர் வராரு இல்லையா? 6வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, 6வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா இப்ப தேவன் எதுக்கு வராரு? இவங்களை பராமரிக்க வராரு, இவங்களை ஆசீர்வதிக்க வராரு, இவங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்க வராரு. அப்படி வருகிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். அப்போது ஆதாமும் அவன் மனைவியும் ஒளிந்து கொண்டார்கள். கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? நீ இருக்கிற இடத்துல நான் வந்து பராமரிக்க மாட்டேன். நீ இருக்கிற இடத்துல வந்து நான் பராமரிக்க. இப்போ குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்குது? இந்த 3 மாசத்துக்கு இந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்குது? புரியுது சொல்றது? நகர ஆரம்பிக்குது இல்லையா? நகரம் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. 3 சொல்றேன். 1 என்ன சொன்ன? பார்வையை திருப்புது. பார்வையை திருப்புது. இந்த பார்வையை திருப்பிச்சுன்னா கர்த்தர் என்ன செய்ய முடியாது? எந்த குழந்தை பார்வையை திருப்பினாலும் கர்த்தர் அந்த குழந்தைய பராமரிக்க மாட்டார். ரெண்டாவது என்ன?
வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது, வச்ச இடத்துல செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு என்ன செய்ய போக ஆரம்பிக்குது. இந்த குழந்தை என்ன, அம்மா எங்கே செஞ்சாங்க, சரி இந்த குழந்தைங்க இருக்கட்டும் அப்படின்னு படுக்க வச்சுட்டு சமையல் கட்டுக்கு போனா இந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, போ அப்படியே நகர. அது அம்மா வச்ச இடத்துல என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. இது இப்போ தானா என்ன செய்ய ஆரம்பிக்குது, செயல்பட ஆரம்பிக்குது. ஆனால் 3 மாதம் என்ன, 3 மாதம் அம்மா வந்து தூக்கினா தான் பிள்ளை மேலே எழும்போம். அம்மா வந்து இடத்துல வச்சாதான் போய் அந்த இடத்துல இருக்கும், அம்மா செஞ்சாதான் அந்த இடத்துல இருக்குமே வழிய. இந்த குழந்தை இது வரைக்கும் என்ன செய்யல, தன்னிச்சையான ஒரு செயல்பாடு எதுக்கு வரல அப்படின்னா இந்த குழந்தைக்கு வரல. ஆனால் 3 மாசத்துக்கு பிறகு இந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்குது, தன்னிச்சையாய் செயல்பட ஆரம்பிக்குது. தன்னிச்சையா அம்மா முதல்ல எப்படி பாச்சு, தன்னிச்சையா பார்க்கல இல்லையா, தன்னிச்சை என்ன செய்யல, பார்க்கல. ரெண்டாவது என்ன செய்யல, தன்னிச்சையா செயல்படலை, அது இஷ்டத்துக்கு செயல்படலை. அம்மா எங்கே வச்சாங்களோ அதே இடத்துல இருந்துச்சு. அம்மாவா எடுத்துக்கொண்டு வெளியில் போடலாம், அம்மாவா எடுப்ப கூட சில நேரத்தில் என்ன செய்வான், வெயிலில் வைப்பாங்க, சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே வைப்பாங்க, சில நேரத்தில் யானைக்குள்ளே வைப்பாங்க. எங்கே வச்சுச்சோ அதே இடத்துல அங்கே இருந்துச்சு இந்த குழந்தை இருந்துச்சு. இந்த 3 மாசத்துக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா ஏனில் போடுற குழந்தை பார்த்தீங்கன்னா கழுத்தை வெளியே விட்டு நிற்கும். ஏனையில் போட்டுக்கிற குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்ச நாள் சரி பார்த்து 3 மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏனையில் போட்ட குழந்தை சில என்ன இருக்கும், அப்படி ஏனையை விலைக்கு பார்த்துன்னு கிடக்கும், ஏனையை விலைக்கு பார்க்கும். ரெண்டாவது என்ன செய்யும், அப்படி கழுத்தை வெளியே விட்டுன்னு இருக்கும். சில நேரத்தில் அந்த குழந்தை கீழே என்ன செஞ்சிடும், வந்துடும், ஏனையை விட்டு கீழேயே வந்துடும். இதெல்லாம் எப்போ அப்படின்னு சொன்னால் 3 மாசத்துக்கு பிறகு நடக்கிற வேலைங்க, 3 மாசத்துக்கு பிறகு நடக்கிறது. ஆனா 3 அம்மா ரோக பத்தி என்ன சொன்னா, 3 மாசம் வரைக்கும் நான் பராமரிக்கிறேன், இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, உன்னை என்னால பராமரிக்கணுமே முடியாது. ஏன் அப்படின்னா நீ தன்னிச்சையா பார்க்க என்ன செஞ்சிட்ட ஆரம்பிச்சிட்ட, நீ தன்னிச்சையா பார்க்க ஆரம்பிச்சிட்ட, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட, பார்க்க ஆரம்பிச்சிட்ட, உன் இஷ்டத்துக்கு நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அதனால என்னால பராமரிக்க முடியாது, தெருவில் விட்டுட்டான். ரெண்டாவது என்ன செஞ்சிட்டா, உன் இஷ்டத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட, செயல்பட ஆரம்பிச்சிட்ட. நான் உன்னை எங்க வச்சேன், ஒன்று யானையில் வச்சேன்னா யானையில் இருக்கணும் இல்லையா, ஹாலில் வச்சா ஹாலில் இருக்கணும், பெட்ரூமில் வச்சா பெட்ரூமில் இருக்கணும், பெட்டில் வச்சா பெட்டில் இருக்கணும். ஆனால் இப்போ இந்த பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, வீட்டையே ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு, வீட்டையே ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிச்சு. இது 1 வருஷம் வச்சு என்ன பண்ணும், இந்த பிள்ளை 1 வருஷம் போச்சுன்னா என்ன பண்ணும், 3 மாசம் தாண்டிச்சுன்னா வீட்டையே ரவுண்டு கட்டுது இல்லையா, 1 வருஷம் ஆச்சுன்னா தெருவையே ரவுண்டு கட்டுது இல்லையா, 1 வருஷம் ஆச்சுன்னா தெருவையே ரவுண்டு கட்டுது, 9 வருஷம் ஆச்சுன்னா உலகத்தையே ரவுண்டு கட்டுது இல்லையா. அவர் பார்த்தாரு இந்த பிள்ளை என்ன செய்ய முடியாது, நீ இது வரைக்கும் பிள்ளை எப்படி இருந்துச்சு, அடங்கி இருந்துச்சு, ஒடுங்கி இருந்துச்சு. எங்க எப்பா இங்க இருந்தா இங்கே இருந்தான் யாரு, மோசை யோக பத்தி எங்க வச்சுட்டு போயிருப்பா, முதல்ல எங்க வச்சிருப்பா, ஒரு மாசம் எங்க வச்சிருப்பா, அப்படி ஹாலில் வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், நான் சமைக்கிறேன், நீ ஹாலில் இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வச்சுட்டு போனா மோசை எங்கே தான் இருந்தார், மோசை எங்கே தான் இருந்தார், ஹாலில் தான் இருந்தார். அம்மா எங்கே வச்சாலும் அங்கே தான் இருந்தார் இல்லையா. இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ மோசை அம்மா சரி தம்பி இங்கே இருறா நான் கொஞ்சம் சமையல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சமையல் கட்டுக்கு போனா இப்போ மோசை எங்கே இருக்கிறாரு, ஹாலில் இல்லை சமையல் கட்டில் இருக்கிறாரு. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, அப்படியே நவுந்து போக ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. நவந்தவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு, நடக்க ஆரம்பிச்சாரு. நடந்தவர் என்ன செஞ்சாரு, ஓட ஆரம்பிச்சாரு. ஓடவர் என்ன செய்வாரு, இப்ப பறக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்ன செய்யவே முடியாது, நகர வரையும் பிடிக்க முடியல, ஓடுறவன் நடக்கிறவனையும் பண்ண முடியல, ஓடுறவனையும் பராமரிக்கல, பறக்கிறவனையும் பராமரிக்கல. வச்ச இடத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை பராமரிப்பார். உனக்கு தேவையானபடி ஏன்னு கர்த்தர் கொடுக்கல தெரியுமா. நகர ஆரம்பிச்ச, நடக்க ஆரம்பிச்ச, ஓட ஆரம்பிச்ச, இன்னைக்கு பறக்க ஆரம்பிச்சுட்ட. இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்ட, பறக்க ஆரம்பிச்சுட்ட. இப்ப என்ன செய்ய முடியல, இப்ப நகரும் போதாவது கொஞ்சம் என்ன பண்ண இழுக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு, நடக்கும் போதாவது கொஞ்சம் பிடிக்க முடிஞ்சிச்சு, ஓடும் போதாவது கொஞ்சம் எட்டியாவது பிடிக்க முடிஞ்சிச்சு. இப்ப பறக்க ஆரம்பிச்சு பாரு. இப்ப என்ன செய்யவே முடியல, உன்னை பிடிக்கவே முடியல, உன்னை பிடிக்கவே முடியல. யோகபதி பார்த்தா மோசே இதுக்கு மேல நீ என்ன செய்வன்னு எனக்கு தெரியும், அதனால உன்னை தெருவில் விடுறேன். உன்னை எங்க கூட விடுறேன், தெருவில் விடுறேன். ஏன் தெருவில் விட்டீங்க,
இதுக்கு மேலே உன்னை என்ன செய்ய முடியாது, என்னை கண்ட்ரோல் பண்ண உன்னால் முடியாது, உன்னை பராமரிக்க மாட்டேன். ஏன் பராமரிக்க மாட்டேன்? என் கட்டுப்பாட்டில் நீ இருக்க மாட்டேன், என் கண்ட்ரோலில் நீ இருக்க மாட்டேன், அதனால் உன்னை பராமரிக்க என்னால் முடியாது. இன்னைக்கு ஏன் கர்த்தர் அநேகரை பராமரிக்கல தெரியுமா? அநேக சொல்றாரு, உன்னை என்ன செய்ய முடியல, என் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இல்லை, என் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ இல்லை, அதனால என்ன செய்யற, இனி உன்னை என்னால் பராமரிக்க முடியாதுப்பா, நீ என்னமோ பண்ணிக்க போப்பா அப்படின்னு விட்டா, தெருவில் விட்டாச்சு. நீ என்ன விட்டாச்சு? தெருவில் விட்டாச்சு. அப்ப ரெண்டாவது மோசடி செயல் என்ன செயல்? ஒரு செயல் எதை மாத்தினாரு? பார்வையை மாத்தினார் இல்லையா? ரெண்டாவது எதை மாத்தினாரு? செயலை மாத்தினார். என்ன மாத்திட்டாரு? என்ன செயல்? இதுக்கு முன்னாடி வச்ச இடத்துல இருந்தாரு, இப்ப என்ன செய்யறாரு? அப்படியே நகர ஆரம்பிச்சிட்டார். நீ வச்ச இடத்துல நான் என்ன செய்ய முடியாது, என்னால இருக்க முடியாது, அப்படியே நகர ஆரம்பிச்சார். ஆதாம் முதல்ல எங்க நகர்ந்தாரு? ஆதாம் முதல்ல எங்க நகர்ந்தாரு? முதல்ல ஆதாம் நகர்ந்தாரு, அதுக்கப்புறம் தான் நடந்தாரு, அதுக்கப்புறம் ஓடியே போயிட்டாரு. ஆதாம் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி அப்படி என்ன செஞ்சாரு? அடி பக்கம் நகர்ந்தாரு. யாரு? ஆதாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? நடந்தாரு. என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? இப்போ நீர் கொடுத்த ஸ்திரீ அப்படி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் பார்த்தாரு, ஓடியே போயிட்டாரு. எங்க விட்டு? தேவ சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டாரு. அதோட சரி, எது வரைக்கும் தான் கர்த்தர் பராமரிச்சார்? ஆதாமையும் ஏவாளையும் எது வரைக்கும் தான் பராமரிச்சாரு? வச்ச இடத்திலே இருந்தாங்க பாரு, அப்பதான் பராமரிச்ச ஒளிய ரெக்க கட்டி பறந்த ஆதாம கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய விரும்பல? பராமரிக்க விரும்பல. அப்ப காயினை பராமரிக்க விரும்பல, ஆபேலை பராமரிக்க விரும்பல. அப்ப ஏன் நம்மளை கர்த்தர் பராமரிக்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஏன் கர்த்தர் நம்மளை தெருவில் விட்டு இருக்கிறாருன்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம். அவருடைய நம்ம செயல்பாடுகள் மாறி போச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி செயல்பாடு வேற, 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்த பார்வை வேற, 3 மாசத்துக்கு முன்னாடி செயல்பாடு வேற, இப்ப செயல்பாடுகள் வேற. மூணாவது, தேடுறது மாறி போச்சு. 3 மாசத்துக்கு பிறகு அந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, கவர ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்? கவர ஆரம்பிக்கும். இந்த 3 மாசத்து பிறகு இந்த புள்ள பார்வை போற எங்க இருக்குன்னு தெரியுமா? முழுக்க 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 பூமியை நோக்கி மட்டும்தான். ஒரு குழந்தைனுடைய 3 ஒண்ணுனது பார்வை வந்து சைட்ல திரும்பும், பார்வை அப்படி சைட்ல திரும்பும். ரெண்டாவது என்ன செய்யும்? செயலம் அப்படியே என்ன செய்யும்? அப்படி நகரம். மூணாவது, முழுக்க முழுக்க அம்மா கவுத்து நிமித்தி போட்டா கூட உடனே என்ன செஞ்சுக்குவான்? கமுந்துக்குவான். அந்த 3 மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் பார்வை முழுசு எதுக்குன்னா இந்த பூமிக்குரிய காரியத்தை மட்டுமே தேட ஆரம்பிக்குது. இதுக்கு மேலதான் அந்த பிள்ளை மண்ணை நக்க ஆரம்பிக்கும், மண்ணை எடுத்து போட ஆரம்பிக்கும், தான் விருப்பமானதை எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா செயல்படுத்த ஆரம்பிக்கும். இது வரைக்கும் எப்படி பார்த்துச்சு? தேவனை மட்டும் பார்த்தது. இன்னைக்கு தன்னிச்சையாவது என்ன செய்ய ஆரம்பிக்குது? செயல்பட ஆரம்பிக்குது. இனி பார்வை பூரா எதை பத்தினா பூமியை பார்த்து மாத்திரமே இருக்குது. இந்த குழந்தை எதை பார்க்கல இனிமேல் சொன்னாக்க, தேவன் எப்ப தெரியுமா திரும்ப பார்க்கறான்? ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவன் பரலோகத்தை பார்க்கறான். 3 மாசத்துல பூமியை பார்க்க ஆரம்பிச்ச ஒரு மனுஷன், ஒரு குழந்தை எப்போ பரலோகத்தை பார்க்க ஆரம்பிக்குது தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான், தண்ணிக்குள்ள முக்கிய எடுக்கும் போது தான் அவன் எதை பார்க்க ஆரம்பிக்கிறான்னா பரலோகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான், வானத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு மேல உங்க உதவி எனக்கு தேவையே இல்லை. 121 சங்கீதத்தில் சொல்றோம். என்ன சொல்றோம்? 121 சங்கீதம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுத்தோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் இருந்து எப்போ ஒத்தாசை வந்துச்சு? இது வரைக்கும் பரலோகத்தை பார்த்தா ஒத்தாசை வந்துச்சு. இப்போ எங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்? 3 மாசம் எப்படிதான் பார்த்தா குழந்தை? பரலோகத்தை மட்டும்தான் பார்த்தான், வேற எங்கேயும் பூமி என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது, பூமிக்கு இருக்கிற என்னன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு பரலோகத்தை பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறான். 3 மாசம் எப்படிதான் பார்த்தான்? 3 மாசம் ஒரு குழந்தை எப்படி பார்க்குது? போட்டு வானத்தை மட்டும்தான் பார்க்கும், வானத்தை மட்டும்தான் பார்க்க, வேற எதையுமே பார்க்காது. ஆனா 3 மாசத்துக்கு பிறகு பூமியை மட்டும்தான் பார்க்கறான். எதை பார்க்கவே மாட்டேங்கிறான்? வானத்தை பார்க்கவே மாட்டேங்கிறான். இந்த பூமிக்குரிய காரியத்தில் மேல மட்டும்தான் கவனம் செலுத்துறான். இந்த பூமிக்குரிய இதா புரியுதுங்களா? பூமி இந்த 3 மாசத்துக்கு பிறகு அவன் எது மேல மட்டும் தான் கவனம் செலுத்துறான். ஒரே ஒரு பொருளை கூட கீழே வைக்க முடியாது. எப்போ? 3 மாசத்துக்கு பிறகு. ஆனா 3 மாசத்துக்கு முன்னாடி பொருளை நீ எங்க வச்சாலும் அங்கேயே கிடக்கும்.
எந்த பொருள் எங்கே வச்சாலும் அங்கேயே கிடக்கும். ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை என்ன செய்ய முடியாது, கீழே வைக்கவே முடியாது. என்ன பண்ணுவான், நேராக போய் இழுத்து கீழே தள்ளுவான், நேராக போய் இழுத்து கீழே தள்ளுவான். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அவன் செயல்பட போகிறான் எதை நோக்கி அப்படி இருக்குன்னா, பூமிக்குரிய காரியத்தை நோக்கியே. ஒரு பொருள் தான் நேராக அந்த பொருள்கிட்ட ஓடுவான், நெருப்பு கிட்ட ஓடுவான், விளக்கு கிட்ட ஓடுவான், ஸ்டேபிள் கிட்ட ஓடுவான், எங்கே பார்த்தாலும் ஓடுறான். எதை பற்றி தான் ஓடுறான், எதுக்கு தான் ஓடுறான்? இதுக்கு முன்னாடி தன் தேவைகளுக்கு வானத்தை பார்த்துவேன், இன்னைக்கு தண்ணி என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். எத்தனை மாசத்துல? 3 மாசத்துக்கு பிறகு எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். பார்க்கறதெல்லாம் எதுக்கு, யாருக்கு வேணும்? பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு பொருளுங்க எப்போ வாங்கி போடுறாங்க? பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு பொருளை 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கி போடுறாங்களா, 3 மாசத்துக்கு பின்னாடி வாங்கி போடுறாங்களா? குழந்தைங்க விளையாடணும்ல, பொருளுங்க பொம்மைங்களை வாங்கி போடுறாங்க, பொம்மைங்க இந்த கிளிகிளிப்பு இதெல்லாம் வாங்கி போடுறாங்கல்ல. இது எப்போ வாங்குறாங்க? 3 மாசத்துக்கு பிறகு, தவிர 3 மாசத்துக்கு முன்னாடி இல்லை. அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன தேவைப்படுது? பார்க்கறதெல்லாம் தேவைப்படுது, தேக்கிறதெல்லாம் தேவைப்படுது. அவன் எதை பார்க்கணும், எல்லாம் அவனுக்கு வேணும். இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். இப்படின்னா இது எங்கே ஆரம்பிச்சிருச்சு? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 3:5 பார்த்தீங்கன்னா, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இப்போ இந்த பிள்ளைக்கு என்ன தேவை? பார்க்கறதெல்லாம் வேணும். எதுக்கு? 3 மாச குழந்தைக்கு, 3 மாசத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கு என்ன தேவை? அது எதை பார்த்தாலும் என்ன செய்யும்? ஒன்றும் புரியல இல்லையா? 3 மாசத்துக்கு பிறகு குழந்தை எதை பார்த்தாலும் என்ன பண்ணும்? வேற அதுகிட்ட ஓடும். நெருப்பு கட்ட, நெருப்பு, ஆனால் அதுகிட்ட ஓடும். நெருப்பு கட்ட, அடுப்பு கட்ட ஓடும், அடுப்பு கட்ட ஓடும், நெருப்பு கட்ட ஓடும். அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்ன பண்ணாது, அது ஒரு நாள் உட்காராது. எங்க உட்காராது? போட்டது என்ன செய்யாது, இருக்காது. இப்போ 3வது பிள்ளைக்கு என்ன தேவை? பார்க்கறதெல்லாம் தேவை. 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன கையில் கொடுத்தாலும் சட்டையே பண்ணிக்காது, எதை கையில் கொடுத்தாலும் சட்டையே பண்ணிக்காது. அப்போ 3வது பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா, 3 மாசத்துக்கு பிறகு இது விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. விக்கிரக ஆராதனையான பொருளாசை அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு பார்க்குற பொருளனா வேணும்னு என்ன அர்த்தம்? அது விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. எது? இந்த 3 மாச பிள்ளை 3 மாசத்துக்கு பிறகு. அதான் யோகபேத்து பார்த்தா, இதுக்கு மேலே உன்னை பராமரிக்க என்னால முடியாது. இப்போ 3 செயல். ஒரு செயல் என்ன செயல்? பார்வை மாறுச்சு. 2வது என்ன செயல்? செயல்பாடு மாறுச்சு. 3வது என்ன செயல்? விக்கிரக ஆராதனை வந்துடுச்சு. விக்கிரக ஆராதனை வந்துடுச்சு, பொருளாசை வந்துடுச்சு, விக்கிரக ஆராதனை வந்துடுச்சு. அதனால பார்த்தா இந்த பிள்ளைய இதுக்கு மேல என்னால் பராமரிக்கவே முடியாது. இன்னைக்கு உன்னையும் என்னையும் பராமரிக்கணும்னு சொன்னா நம்ம பார்வையை சரிபடுத்தணும், நம்ம பார்வையை சரிபடுத்தணும். 2வது என்ன? நம்முடைய செயல்பாடுகளை சரிபடுத்தணும், நம்முடைய செயல்பாடுகளை சரிபடுத்தணும். 3வது என்ன? விக்கிரகாரத்தை தவிர்க்கணும், பொருளாசையை தவிர்க்கணும். இதை 3ஐயும் தவிர்த்துட்டோன்னா கர்த்தர் நம்மளை பராமரிக்க முடியும். இதை 3ஐயும் நான் தவிர்க்க மாட்டேன் அப்படின்னு செஞ்சேன்னு சொன்னா, எனக்கு அது வேணும், நான் இதுக்கு வேணும், நான் அங்கே ஓடுவேன், இங்கே ஓடுவேன், அங்கே ஓடுவேன்னா அவர் பார்த்தா என்னை பராமரிக்க முடியாது. தூக்கி தெருவில் விடுன்னுட்டா, தூக்கி அங்கே விட்டு தெருவில் கொண்டு போட்டு, அவ்வளோதான். ஆம்பளை பிள்ளை தான், என்ன பண்ண? அழகா இருக்குது, என்ன பண்ண? நல்ல பிள்ளை தான், என்ன பண்ண? அடங்க மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது, என்ன பண்ண? விடு தெருவில், விடு தெருவில். இதை பின்னாடி ஆண்டவர் கட்டளையோ கொண்டு வந்துட்டாரு. என்னது? ஒரு பையன் வீட்டில் இருக்கிறானா, அவன் அப்பா அம்மாவுக்கு அடங்கலையா, அவனை நேரங்க கொண்டு போ, சபையை மூப்பர் கடை கொண்டு போ. அவன்கிட்ட சொல்லிட்டு, ஊரில் இருக்கிறவனா கல்லெறிஞ்சவனை கொண்டுட்டோம், ஊரில் இருக்கிறவனெல்லாம் கல்லெறிஞ்சவனை கொண்டுட்டோம். எங்க சொல்லிட்டாரு? அவனை கூட தெருவில் விடுட்டாரு. பிறகு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு கட்டளையவே கொண்டு வந்துட்டார். இதுக்காக எந்த ஒரு பையன் இருக்கிறானா, உனக்கு வீட்டில் அடங்க மாட்டேங்கிறானா, அவன் என்ன செய்ய? குடும்ப தெருவில் மூப்பர் கடை விட்டுரு. ஊரில் இருக்கிறவனை என்ன பண்ணட்டும்? கல்லெறிட்டோம், அவன் குடும்ப தெருவில் விடு நீட்டார். கர்த்தர் நம்மளை தெருவில் விடக்கூடாதுன்னு பார்க்கிறார். கர்த்தர் நம்மளை தெருவில் விடக்கூடாதுன்னு பார்க்கிறார். நம்மளை தெருவில் விடாமல் இருக்குன்னா பார்வையை மாற்று, செயலை மாற்று, ஆராதனையை மாற்று, இல்லை தொழுகையை மாற்று. இதை 3ஐயும் மாற்றிட்டா எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும்? பராமரிக்க முடியும். இப்போ 3 மாசத்துக்கு பிறகு மோசே அம்மாவில் என்ன செய்ய முடியல? இதுக்கு மேலே அந்த பிள்ளை என்ன செய்ய முடியல? என்னால் அடக்க முடியல. எந்த மாசத்துல?
3 மாசத்துக்கு பிறகு சொல்லிட்டா இந்த பிள்ளை நீ என்ன செய்ய முடியாது, இந்த பிள்ளை நீ அடங்காதுன்னுட்டான். 3 மாசம் வரைக்கும் எப்படி இருந்துச்சு? அடங்கி இருந்துச்சு. இதுக்கு மேலே இந்த பிள்ளை என்ன செய்யாது? அடங்காது. அடங்காத ஒரு பிள்ளையையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டார். ஒரே வரியில் சொல்லணும்னா, அடங்காத ஒரு பிள்ளையையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஆஸ்வதிக்க மாட்டார். அடங்கி ஒடுங்கி இருந்தா கர்த்தர் நம்மளை பராமரிப்பார். அடங்காத பிள்ளையா இருப்பனா ஒரு நாள் ஒன்று என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் பராமரிக்க மாட்டார். கண்ணபடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணுவோமா? கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீ, கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீ, குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ, குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ. இன்னைக்கு கர்த்தரே நம்மளை பராமரிக்கணும்னு விரும்புகிறார். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உனக்கு செய்யணும். நானே உனக்கு செய்ய விரும்புகிறேன். நானே உனக்கு செய்ய விரும்புகிறேன். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உனக்கு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் செய்யணும்னு நினச்சேன்னா இன்னைக்கு ஒன்று செய். ஆண்டவருக்கு அடங்கி இருந்தோம்னா நம்மளை கர்த்தர் பராமரிப்பார். ஆண்டவருக்கு அடங்கி இருந்தா, ஆண்டவருக்கு அடங்காமல் போகணும்னா ஒரு நாள் நம்மளை கர்த்தர் பராமரிக்க முடியாது. பராமரிக்கிறதுனா தேவையானதை தேவையான நேரத்தில் உனக்கு எனக்கு கொடுக்க முடியாது. 3 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையை யோகபேத் பராமரித்தாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அத்தனையும் அந்த பிள்ளை கேட்காமலேயே என்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்தாங்க. ஆனால் 3 மாதம் பிறகு சொன்னாங்க, இனி இந்த பிள்ளைய என்னால் பராமரிக்க முடியாது. ஏன்னா இனிமே அவன் அடங்க மாட்டான். என்னைக்கு கர்த்தர் நம்மளை அடங்க மாட்டார்னு பார்க்குறாரோ அன்னைக்கு தெருவில் விட்டுருவார். என்னைக்குமா அடங்க மாட்டான்னு கர்த்தர் பார்க்குறாரோ, அடங்க மாட்டான்னு கர்த்தர் பார்க்குறாரோ அன்னைக்கு நம்மளை தெருவில் விட்டுருவார். தெருவில் விட்டுருவார். கல் அடிக்கடி இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். உன்னை தெருவில் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை தெருவில் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை தெருவில் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெருவில் விட வச்சிடாத. அடங்கி இருந்தா தெருவில் விட மாட்டேன். அடங்காத போனீங்கன்னா தெருவில் தான் இருக்கணும். அடங்காத போனால் தெருவில் தான் இருக்கணும். பராமரிக்க ஒரு ஆள் இருக்க மாட்டான். தெருவில் இருக்கிற பிள்ளைங்களுடைய நிலைமையில பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ஒரு பிள்ளை தெருவில் போனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுபோல் கர்த்தர் நம்மளை தெருவில் விட்டுறக்கூடாது. தெருவில் விடாமல் இருக்கன்னா அடங்கிரு. 3 மாசமா எப்படி பார்த்த அப்படியே பாரு. 3 மாசமா எப்படி இருந்த, வச்ச இடத்துல இருந்தல்ல அப்படியே இரு. 3 மாசமா மேலே பார்த்தல, இப்போ கிழக்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட. பார்க்குறதெல்லாம் வேணும். இதை பார்த்தா வேணும், அதை பார்த்தா வேணும், எதை பார்த்தாலும் வேணும். எங்கே பார்த்தாலும் ஓடுற, அங்கே பார்த்தா ஓடுற, இங்கே பார்த்தா ஓடுற, பொம்மையை பார்த்தா ஓடுற, விளக்கை பார்த்தா ஓடுற, நெருப்பை பார்த்தா ஓடுற, டிவியை பார்த்தா ஓடுற. ஒரு பொருளை கீழே வைக்க விட மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு நோக்கன்னு ஓடுற. எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு வேணும், எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு வேணும், எந்த பொருளை பார்த்தாலும் எனக்கு வேணும். இந்த பொருள் எனக்கு வேணும், அந்த பொருள் எனக்கு வேணும், எல்லா பொருளும் எனக்கு வேணும். எதை பார்த்தாலும் எனக்கு வேணும், எதை பார்த்தாலும் எனக்கு வேணும், எதை பார்த்தாலும் எனக்கு வேணும். கர்த்தர் பார்த்தா, யோகபேத் பார்த்தாங்க, இதுக்கு மேல இவனை பராமரிக்க முடியாது, விட்டுரு. அடங்கி இருக்கிற வரைக்கும் யோகபேத் பராமரிச்சாங்க. என்னைக்கு இவன் அடங்க மாட்டான்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு கர்த்தர் யோகபேத் தூக்கி தெருவில் போடுமான்ட்டார். அவனை தூக்கி தெருவில் போட்டுரு, இனி அவன் அடங்க மாட்டான். அடங்காத பிள்ளைய தெருவில் தான் விடணும். இதை பின் நாட்களை கர்த்தர் கட்டளையாவே கொண்டு வந்துட்டார். ஒரு தகப்பன தாய்க்கும் ஒரு பிள்ளை அடங்காத இருக்கிறானா அவனை தெருவில் கொண்டு விடு.
ஊரில் இருக்கிறவன கல்லெறிஞ்சு அவனை கொன்னுட்டோம். அவனை கொண்டு தெருவில் விட்டுருட்டார். தெருவில் விடக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவனே நம்மளை பராமரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே நம்மளை பராமரிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவரே நம்மளை பராமரிக்கணும்னா ஒன்று செய், அடங்கிரு. இது வரைக்கும் எப்படி பார்த்த அப்படியே பார். இது வரைக்கும் எப்படி செயல்பட்ட, வச்ச இடத்துல இருந்த அப்படியே இரு. இது வரைக்கும் எப்படி இருந்த, பணத்தையே பார்த்த, உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகத்தை பார்த்த, அங்கங்க ஓடலை, ரக்க கட்டி பறக்கலை. இன்னைக்கு எதை பார்த்தாலும் வேணும்னு ஓடுற, அதை வேணும் இதை வேணும் அதை வேணும், பார்க்குறதெல்லாம் வேணும் வேணும்னு ஓடுற. இதை பார்த்தா அழகாக்குது, அதை பார்த்தா அழகாக்குது. ஒரு பொருளை கீழே வைக்க முடியாது. 3 மாசத்துக்கு பிறகு பிள்ளை கிட்ட அடங்க மாட்டுக்குது. இங்கே இருறானா இருக்க மாட்டேங்கிறான், அடங்க மாட்டுக்குது. இந்த பக்கம் பார்க்குது, அந்த பக்கம் பார்க்குது, சைடில் பார்க்குது, எல்லாம் பார்க்குது. இது வரைக்கும் இருந்த மாதிரியே இரு. கர்த்தர் நம்மளை பராமரிப்பார். செயலை மாத்தினா பராமரிப்பு போயிடும். 3 மாசம் வரைக்கும் பராமரிச்ச யோகபேத்துக்கு இதுக்கு மேலே என்னால் முடியாது, தூக்கி தெருவில் போட்டா. தெருவில் போடாம கர்த்தர் கிருபையை நம்மளை காப்பாராக. தெருவில் விடாம கர்த்தர் கிருபையை காப்பாராக. அடங்கி ஒடுங்கி தேவ சமூகத்தில் இதுவரைக்கும் இருந்தது போலவே நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் இருந்ததை போலவே நீ இருக்கணும்னு விரும்புகிறார். செயலை மாத்திரனா தெருவுக்கு போயிடுவோம். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் எங்கள் செயலை நாங்கள் மாற்றிருந்த போல நாங்கள் உணர்கிறோம். இது வரைக்கும் நேராக பார்த்து நாங்கள் இப்போ சைடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். குறுக்கு வழியை தேட ஆரம்பிச்சுட்டு இருந்தா எங்களை மன்னிங்கப்பா. எங்களுக்குன்னு வருமானம் கொடுத்துருக்கு, அது எங்களுக்கு போதும். எங்களுக்கு என்ன நீங்கள் வச்சு அது எங்களுக்கு போதும். நாங்களா குறுக்கு வழியை தேடி இப்படி போனால் சம்பாதிச்சலாமா, அப்படி போனால் சம்பாதிச்சலாமா, இப்படி போனால் பணக்கார ஆயிடலாமா, அப்படி போனால் பணக்கார ஆயிடலாமா, இப்படி போனால் கோடி சம்பாதிக்கலாமா, அப்படி போனால் லட்சம் சம்பாதிக்கலாமான்னு குறுக்கு வழியில் நாங்கள் போகாமல் எலியேசர் சொன்னார், எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவருடைய எஜமானுடைய ஆண்டவர் என்னை நேர்வழியாய் நடத்தின சொன்னதை போல நாங்கள் நேர்வழியாக நடக்க விரும்புகிறோம்ப்பா. எங்களை நீங்களே பராமரித்து எங்களுக்கு தேவையானது எல்லாம் நேரே கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். ஆதாமை போல நாங்கள் நகர மாட்டோம் ஆண்டவரே. ஆதாமை போல நகர்ந்து போக மாட்டோம். வச்ச இடத்துல நாங்கள் இருப்போம். நாங்கள் பூந்தொட்டியாக இருக்க மாட்டோம். நாங்கள் நாட்டப்பட்ட மரமாக இருப்போம். பூந்தொட்டி தான் எங்கே வேணும் அங்கே தூக்கி கொண்டு வைப்பாங்க. இங்கே 2 நாள் இருக்கு, அங்கே 2 நாள் இருக்கு, தெருவில் 2 நாளுக்கு எல்லாம் அங்கே கிடக்கும். ஆனால் நாட்டப்பட்ட மரத்துக்கு தான் பராமரிப்பு. அதுக்கு தான் மருந்தடிப்பாங்க, அதுக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க, அதை தான் கவனிப்பாங்க. எனது நாட்டப்பட்ட மரம். ஆதாமை பார்த்தார், ஆதாம் நீ நகர்ந்து போயிட்ட, அதனால் என்ன செய்ய முடியாது, என்னை பராமரிக்க முடியாது, கிளம்புப்பா வெளியே நீட்டார். தெருவில் விட்டுட்டார், தூக்கி போய் தெருவில் போட்டார், துரத்திட்டார், தோட்டத்தை விட்டு வெளியே துரத்திட்டார், தூக்கி தெருவில் போட்டார். போ, அவ்வளோதான். தெருவுக்கு போனார் ஆதாம். ஒரு புள்ள பார்த்தா கொலகாரன், ஒரு புள்ள செத்தே போச்சு. பராமரிக்க முடியாது, பராமரிக்க முடியாது. 3வது குழந்தையுடைய செயல். இதுவரைக்கும் ஆண்டவரையே பார்த்தது, இது அதிர்ச்சிக்கு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது வேணும், இது வேணும். இது வரைக்கும் அம்மா என்ன கொடுத்தாலும் அது மட்டும் தான் சாப்பிட்டா மோசே. ஆனால் இன்னைக்கு அது வேணும், இது வேணும்னு அதை பார்த்து கையை காட்டி அழுது, இதை பார்த்து கையை பார்க்கறதெல்லாம் கையை காட்டி அழுது. அது வேணும், இது வேணும், அப்படி ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு ஓடுது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 3 செயலையும் சரியாக படுத்திட்டோம்னா கர்த்தரே நம்மளை பராமரித்து தேவையான நேரத்தில் நமக்கு தேவையானவைகளை கொடுத்து கர்த்தரே பராமரித்து நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வழிகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அண்ட் இந்த 3 காரியமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்ததை போலவே இப்போவும் இருக்க நாங்கள் விரும்புகிறோம்ப்பா. ஒரு குழந்தை 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு நாங்கள் இருக்க விரும்புகிறோம்ப்பா. எங்களை ஆரம்பத்தில் இருந்ததை போலவே நாங்கள் இனியும் இருக்க விரும்புகிறோம். எங்களை நம்பி எங்களை பராமரிங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
இந்த காலை வேளையில் என்ன உதவியை எதிர்பார்த்துக்கிறாங்களோ இவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை கர்த்தர் நிறைய பிள்ளைகளுக்கு செஞ்சு உங்களை ஆசீர்வதிச்சு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், மக்கள் மேலே இருக்கட்டும், தேவ ஜனங்கள் மேலே இருக்கட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே வைத்து நிறைய பராமரித்து ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கரங்கூட இருக்கட்டும், நாம மையப்படட்டும். வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிங்க. துதிக்கட மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்து பெருமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலுபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.